அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மானுட தத்துவத்தின் மிகப்பெரிய ஒரு ரகசியம் பிறப்பு, இருத்தல், மரணம். இந்த மரணம் அப்படிங்கிறது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருது. மரணிப்பவருக்கு கூட தான் மரணிக்க போறோங்கிற ஒரு ஏஜ் ஆயிட்டு அப்படின்னா வருத்தப்படுறார். மரணம் அடையும் போது சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அவரை இழந்து விட்டதால் வருத்தப்படுகிறார்கள். இறப்பிற்கு பின் நாம் இருப்போமா, இருக்க மாட்டோமா? மரணத்திற்கு பின் நம்ம கண்டிப்பாக இருப்போம். ஏனென்றால் இந்த உடல் என்பது ஒரு வகையான வாகனம் தான். இந்த உடலை நம்ம ஓட்டிட்டு போறோம். இந்த உடல் அதனுடைய இயக்கங்கள், உள்ளுறுப்புகளுடைய திறனுக்கு ஏற்றாற் போல கொஞ்ச நாள் வருது. அதுக்கப்புறம் அது பலகீனம் அடைந்த பிறகு இந்த உடல் கீழே விழுந்து போயிருது. இந்த உடல் கீழே விழுந்த பிறகு நம்முடைய மனமும் பிராணனும் ஆகிய கலந்த அந்த கூட்டுக்கலவையாகிய பிராண சரீரமானது தொடர்ந்து இந்த பூமியில இருக்கத்தான் செய்யும். இறப்பிற்கு பின் நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறது. அதனாலதான் நம்முடைய அறநூல்கள் அனைத்தும் இம்மை வாழ்க்கையை குறித்து பேசும்போது கூட மறுமை வாழ்வு குறித்தும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மறுமை என்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் இம்மையில ஒழுங்கா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆகவே நம்ம பிரபஞ்சத்தினுடைய பெரும் ரகசியங்களை ஒரு ஏரியால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு எந்த வரையறைக்கும் நம்ம வர முடியாது. மரணத்திற்கு பின் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய பெரும் ரகசியங்கள் அதெல்லாம் அது நமக்கு தெரிய வருது. நம்ம எல்லாருமே மறுமையில ஒழுங்கா இருக்க மாட்டோம். மறுமை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு நம்ம இப்போ மட்டும்தான் இருப்போம், எதிர்காலம்ங்கிறதே கிடையாது, இறப்பிற்கு பின் மனிதனுடைய வாழ்க்கை தொடராது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா இப்ப நம்ம யாருமே ஒழுக்கமாக ரொம்ப ஒரு கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் மரணத்திற்கு பின் மனம் தன்னுடைய பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய மனமானது உடலை விட்ட பிறகும் தன்னுடைய மனதை, தன்னுடைய உணர்வுகளை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே மரணத்திற்கு பின் நிச்சயமாக இருப்போம். இதை நம்ம அறிவியல் பூர்வமாகவோ அல்லது வேற ஏதாவது நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் புரிகிற விதமாவெல்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப நுட்பமான நிலைகள்ல இருக்கக்கூடிய மறை அறிவியலுக்கு சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்கள். மனித உடலுக்கு அப்பால் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஆஸ்ட்ரல் டிராவல், மைண்ட் டிராவல் போன்ற பயிற்சிகளில் மிகவும் தேர்ச்சி பெற்ற பிறகு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கான்சியஸை வெளியில கொண்டு போய் டிராவல் பண்ணும்போது இந்த பாடி அப்படியே ஒரு கிடையாக கிடைக்கிறது. அப்போ நம்ம பல இடங்களுக்கு சுத்திட்டு உடலுக்குள்ள வரும்போது நம்ம அந்த பாடி மேல உள்ள அட்டாச்மெண்ட்டை குறைய ஆரம்பிச்சிடும். மூளைத்திறன், மனம் திறன் இதை குறித்து நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணணும். மனதினுடைய வேலைகளை மூளை உள்வாங்குகிறது. மூளை செய்கின்ற ஆர்டரை இந்த உடல் பார்க்கிறது. மூளை முந்தியதா, மனம் முந்தியதா என்ற ஆய்வுகள் எல்லாம் இன்னும் நிறைய நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆகவே விஞ்ஞானம் என்பது மறை அறிவியலை குறித்து உணரக்கூடிய காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை. மறை அறிவியலை குறித்து இந்த விஞ்ஞானம் விரைவாக முற்படும் போது மரணத்திற்கு பின்னும் மனிதனுடைய வாழ்க்கை தொடர்ந்து இருக்கிறது என்ற பல செய்திகளை நாம் கண்கூடாக ஆய்வுபூர்வமாக பார்த்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இறப்பிற்கு பின் மனிதனுடைய வாழ்க்கை தொடரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.